ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேக் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அந்த பேக் அப்லோட் பண்ணும்போது நான் அதில் உங்களை மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன். என்ன மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் அடுத்தது என்ன கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதிக பேர் என்ன கற்றுக்க விருப்பப்படுறீங்கன்னு மெசேஜ் வருதோ அதை அடுத்ததாக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் தான். ஸ்வெட்டர்ஸ், கவுன்ஸ், ட்ரெஸ் மேக்கிங் தான் அதிகமாக வந்திருக்கு. பேக்ஸ் ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு. அதனால ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மேக்கிங் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் மேக்கிங், அதுக்கப்புறமா ஒரு பேக், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், ட்ரெஸ் மேக்கிங் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கிறேன். அதாவது உங்களுக்கு நெக் அளவு, ஷோல்டர் அளவு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக ஒரு டாப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஒரு டீன் கேர்ள்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்வெட்டர், அதாவது ஸ்வெட்டர் இல்லை, ஒரு டிஷர்ட் மாதிரி, கார்டிகன் மாதிரி, ஸ்வெட்டர் எதுவாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டாப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. நான் மெயினாக இந்த ஸ்வெட்டர்ஸ் அதிகமாக வீடியோஸ் போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சைஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. எவ்வளோ செயின்ஸ் போடணும், எவ்வளோ லென்த் வைக்கணும், எவ்வளோ பிரெத் வைக்கணும், நெக்குக்கு எவ்வளோ விடணும், ஷோல்டருக்கு எவ்வளோ விடணும்னு. ஆனால் நான் ஒரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. திருப்பி திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நிறைய பேர் அது நிறைய கற்றுக்க விருப்பப்படுறீங்கும்போது என்னால் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாதுங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இது ஒரு 15 வயசு பொண்ணோட ட்ரெஸ். ஓகேங்களா? ஒரு 15 வயசு பொண்ணோட ட்ரெஸ். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக வியர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஷர்ட். பாருங்கள், இதான் அந்த மாதிரி ஒரு ஷர்ட். காலர்லாம் இருக்குது. நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் அளவுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். அளவு ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம அளவு ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா 1 வயசு குழந்தைக்கு இது, 2 வயசு குழந்தைக்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு அளவு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் எத்தனை வயசு குழந்தைக்கு வேணாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னா ரொம்ப சிம்பிளாக, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக, உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு இது சொல்லித்தரேன். இப்போது பாருங்கள், இதுதான் அளவு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் நெக்கை எப்படி மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் எப்படி, நம்ம தனித்தனியாக எதுவுமே ஸ்டிச் பண்ண போகிறது இல்லைங்க. 2 பீஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 2 பீஸையும் ஒன்றா ஒட்ட வைக்க போகிறோம். அவ்வளோதான். அதாவது 2 பார்ட்டு தனியாக பண்ணி அந்த 2 பார்ட்டை ஒன்றா ஒட்ட வைக்க போகிறோம். அவ்வளோதான். பின்ன கை தனியாக, கழுத்து தனியாக அதெல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ண போகிறதில்ல. எல்லா ஸ்வெட்டருமே இப்படி டாப்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வருவோம். இங்கேருந்து அளவு வச்சு ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இது சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. சரிங்களா? இதுக்கு நார்மலான த்ரெட்டு நான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டான த்ரெட்டு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டான த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இது எம்எம் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் திக்னஸ் இருக்கும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரெஸ் பண்ண போகிறேன். அளவு பார்த்துக்கோங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸை விட பாருங்கள், இந்த ட்ரெஸ் நம்ம எப்பவுமே கையில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கோன்னா, நம்ம இந்த பனியன் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இதோட அளவே ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. டைட்டாக தெரியும். இந்த ட்ரெஸ்ஸை விட, ஏன்னா இது பாருங்கள், இதுவும் விரியும், நம்ம ஒர்க் பண்ணுறதும் விரியும். ஆனால் இந்த ட்ரெஸ் இது வேறு மாதிரி மெட்டீரியல், இது வேறு மாதிரி மெட்டீரியல். சரிங்களா? இப்போ நான் ஸ்டிச்சஸ் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். நான் இந்த ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் பெருசாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது நீங்கள் பெரிய ஹூக் சைஸ் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் மேக் பண்ணும்போது பெரிய ஹூக் சைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 4.5 இல்லை 5 mm அந்த மாதிரி ஹூக்கில் தான் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஒர்க் பண்ணணும். ட்ரெஸ் மேக்ஸிமம் சின்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணாதீங்க. சரிங்களா? செயின் கவுண்ட் பண்ணிகிட்டே போடுறேன். ஏன்னா எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக. ஆனால் இவ்வளோ தான் வெயிங்கன்ட்டு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ செயின்ஸ் ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், 1 2 செயின்ஸே பாருங்கள் நான் எவ்வளோ தள்ளி தள்ளி ஒர்க் பண்ணுறேன்னு. 1 2 ஆச்சு, 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42
43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92. பாருங்க, நான் டோட்டலாக 92 செயின்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், 92 செயின்ஸ். இந்த ட்ரெஸ்ஸை விட பாருங்கள், இந்த பக்கம் 1 இன்ச் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் 1 இன்ச். நான் இழுத்தெல்லாம் வைக்கல, பாருங்கள் நார்மலாக வச்சுருக்கேன். நான் ஏன் டோட்டலாக 92 போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த மாதிரி அதாவது டீன் கேர்ள்ஸ் வரும்போது நம்ம 100 ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு கவுண்ட். அதனால நான் 90 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ 92 நம்ம போடுறது வந்து ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும், ஆட் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. 91 அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது, 93 அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. 92, 94, 96 அப்படி ஸ்டாப் பண்ணும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப உடம்பு இருக்கிற குழந்தைகளுக்கு போட்டாலும் அந்த ஏஜுக்கு வந்து 110 செயின்ஸ் அதுக்கு மேலே வராது. ஓகேங்களா? பாருங்கள், 100, 110 அதுக்கு மேலே வராது. இப்போ நான் இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள், இந்த சைடு வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்குது, இந்த சைடு வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்குது. போதும், இந்த அளவுக்கு நம்ம வச்சா போதும். சரிங்களா? ரொம்பவும் பெருசாகவும் வேண்டாம். இப்போ வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்க, அடுத்தது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 2 செயின் மட்டும் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, 92 போட்டிருக்கேன், அதுக்கடுத்து 2 செயின் மட்டும் போடுறேன். ஒரு சுற்றி சுற்றி சேம் அதே அந்த 92 இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்குள்ளேயே நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இனி எல்லா ஸ்டிச்லேயும் நீங்கள் டபுள் க்ரோஷே. பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தும் ஸ்டிச்சஸை வந்து நான் இப்படி இழுத்து இழுத்து போடுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஹூக்கோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் வந்து 4.5ல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே அளவுக்கு பெருசாக வரும், இதை விட கூட பெருசாக வரும். சரிங்களா? ட்ரெஸ்ஸஸ் வந்து சின்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணக்கூடாதுங்க, பெரிய ஹூக்கில் தான் ஒர்க் பண்ணும். சரிங்களா? இப்போ லைனாக வந்து நம்ம டபுள் க்ரூஷே போட்டு வரோம். டபுள் க்ரூஷே வந்து டோட்டலாக 92 ஸ்டிச்சஸ் வரணும். பாருங்கள், ஒரு சுற்றுறோம், கீழே வந்துட்டு பாருங்கள், இந்த செயின் இருக்குங்களா, இந்த செயின்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். 2 லூப் வழியா ஒன்ஸ், 2 லூப் வழியா ஒன்ஸ், ஒரு சுற்றுறோம். பாருங்கள், இந்த செயின்குள்ளே விடுறோம், இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். 2 லூப் வழியா ஒன்ஸ், 2 லூப் வழியா ஒன்ஸ். இப்போ உங்களுக்கு டபுள் க்ரோஷே எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு செயின் வழியாக விட்டு எடுக்கிறோம், 2 லூப், 2 லூப், ஒரு சுற்றுறோம், பக்கத்து செயினில் உள்ளே விடுறோம், இழுக்கிறோம், 2 லூப்பில் ஒன்ஸ், 2 லூப்பில் ஒன்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள், நான் இழுத்தெல்லாம் வைக்கல, சும்மா இந்த மாதிரி வைக்கும்போதே நம்மளுக்கு இதே வந்து நீங்கள் ஹூக் சைஸ் வந்து நல்லா பெரிய ஹூக் 4.5, 5 யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸும் உங்களுக்கு கம்மியாகும், நல்லா இதை விட கூட நல்லா பெரிய ஸ்டிச்சஸாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2 ஸ்டெப் தான் மாறி மாறி போட போகிறோம். அடுத்தது பாருங்கள், நல்லா பாருங்கள், இன்னும் ஒரு ஸ்டிச் வந்து பெண்டிங் வச்சுருக்கேன். ஒரு சுற்றுறேன், இந்த வழியாக விட்டுறேன், இப்படி எடுக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக அக்ரிலிக் த்ரெட்டுங்க. பாருங்கள், இப்போ எனக்கு டோட்டலாக 92 ஸ்டிச்சஸ் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், திருப்புறக்கு நான் அதிக செயின்ஸ் எல்லாம் எதுவுமே போடல. சிங்கிள் க்ரோஷே போட்டால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த திருப்பறக்காக மட்டும் இந்த ஒரு செயின் போட்டுக்கிறேன். நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பிக்கிறேன், ஒரு சுற்றுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து இங்கே ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்கேன், அதனால் அது ஸ்டிச் கவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், ஒரு சுற்றுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, அதில் ஒரு டபுள் க்ரோஷே. சரிங்களா? மறுபடியும் ஒரு சுற்றுறேன். பாருங்கள், நம்மளோட செகண்ட் செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுடுறேன். அடுத்தது ஒரு செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. பாருங்கள், நான் ஸ்டிச்சில்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், லூப்லலாம் சொல்ல, ஸ்டிச்சில். ஓகேங்களா? ஒரு செயின், ஒரு சுற்றுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்ததில் டபுள் க்ரோஷே. ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்ததில் டபுள் க்ரோஷே. ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம்,
அடுத்ததில் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல் லைன் போட்டு வாங்க பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் வரும். எப்படி பண்ணுறோம்? ஒரு செயின், ஒரு சுற்று சுற்றுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்ததில் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப், அடுத்ததில் டபுள் க்ரோஷே செயினில். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டு வாங்க பாருங்கள். லாஸ்ட் போட்டு வந்தாச்சு. ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே. நமக்கு லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது இந்த ஒரு ஸ்டிச் இருக்குது, ஒரு செயின் போடுறோம், அந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்தது 2 டபுள் க்ரோஷே இருக்கும் கடைசியில் பாருங்கள். அந்த 2 டபுள் க்ரோஷேலையும் நம்ம ஒன்று ஒன்று போட்டுறோம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் எப்படி வேணாலும் கவுண்ட் வச்சுக்கலாங்க. கவுண்ட் வச்சுட்டு ஒரு ரோ ஃபுல்லாக டபுள் க்ரோஷேவாக இருக்கணும், ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் ஒரு ஸ்கிப்பு, இந்த மாதிரி கேப்பாக இருக்கணும். சரிங்களா? இந்த 2 ரோஸை இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே ஆரம்பிக்கும் போது 2 டபுள் க்ரோஷேவாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். ஆரம்பிக்கும் போது 2 டபுள் க்ரோஷேவாக இருக்கணும், எண்ட் பண்ணும்போது 2 டபுள் க்ரோஷேவாக இருக்கணும். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள். அடுத்த ரோ திருப்புறது எப்படின்னு பாருங்கள். ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறேன், திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் கவுண்ட்டு தான், இந்த திருப்புற செயின்லாம் நம்மளுக்கு கவுண்ட்டே இல்லை. ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே பாருங்கள். இப்போ ஃபுல்லாக டபுள் க்ரோஷே ரவுண்டு. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்தது இந்த ஸ்டிச்சு மேலே ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் இந்த ஸ்பேஸுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே பாருங்கள். இந்த ஸ்டிச்சு மேலே ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும், ஒரு சுற்றி சுற்றி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும், ஒரு சுற்றி சுற்றி இந்த ஸ்டிச்சு மேலே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு சுற்றி சுற்றி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு சுற்றி சுற்றி இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு சுற்றி சுற்றி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. இந்த 2 ரோ தாங்க நம்ம திருப்பி திருப்பி பண்ண போகிறோம். இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்படியே லாஸ்ட் போட்டு வந்தாச்சு. இந்த பிசர்லாம் அப்படியே விட்டுருங்க, அது நம்ம கடைசியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேப்பில் 1 டைம், அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் 1 டைம் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ திக்காக இருக்கும் பாருங்கள். இங்கே 2 ஸ்டிச் இருக்குது, தெரியுதுங்களா? அப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு டைம், அப்புறம் இந்த சைடில் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ரோக்கு ரோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இது அப்படியே இப்படி விரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பாருங்கள், இந்த 2 ரோ தான் ரிப்பீட்டடாக நம்ம போட்டு வரணும், இந்த 2 ரோ மட்டும் பாருங்கள். அடுத்தது ஒரு செயின் போடுறேன், திருப்புறேன். இப்போ வந்து டபுள் க்ரோஷேஸ் முடிச்சாச்சு. இங்கே வந்துட்டு ஸ்பேஸோடது, பாக்ஸ் ஸ்பேஸோடது இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு செயின் போட்டோம் பாருங்கள், சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 2 டிசி போட சொல்லியிருக்கேன். 2 டிசி, ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப்பு, அடுத்ததில் ஒரு டிசி, ஒரு செயின், 1 ஸ்கிப்பு, ஒரு டிசி, ஒரு செயின், 1 ஸ்கிப்பு, அப்புறம் ஒரு டிசி. ஓகேங்களா? இதே போல் தான் நம்ம ஃபுல் ப்ராசஸ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? இந்த ஃபுல் ப்ராசஸும் இதே 2 ஸ்டிச்சு தான், இந்த 2 ரோ தான் ரிப்பீட்டடாக பண்ணுறோம். எப்படி ரிப்பீட்டடாக பண்ணுறோன்னா, டோட்டலாக பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட இப்படி ஷோல்டர் ஹைட் இருக்கு இல்லைங்களா, ட்ரெஸ்ஸோட ஷோல்டர் ஹைட் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து இந்த ஹைட்டு பாருங்கள், அந்த ஷோல்டர் ஹைட்லேருந்து இந்த ஹைட் வரைக்கும் நம்ம பின்னணும். ஓகேங்களா? பின்னி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டர் ஹைட் வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த 2 ரோ தான் ரிப்பீட்டடாக, நான் அந்த 2 ரோஸை மட்டுமே ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஃபுல்லாக டபுள் க்ரோஷே ரோ, அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கிப் ரோ, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஸ்கிப், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஸ்கிப். இதவே நான் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த நம்ம போட்ட அகலத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீளம் பாருங்கள், கரெக்டாக இந்த ஷோல்டர் ஹைட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஷோல்டர் ஹைட் வரைக்கும் பண்ணால் போதும் பாருங்கள். இந்த ஷோல்டர் ஹைட் வரைக்கும் நம்ம பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நெக்கெல்லாம் எப்படி இன்னொரு பீஸ் இதே மாதிரி இப்போ நான் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லைங்களா பாருங்கள். ஒரு பீஸ் வந்து நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ இதே பேட்டர்னில் நான் அடுத்த பீஸ் பண்ண போகிறேன்.
எவ்வளோ ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 டோட்டலாக நான் 35 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே எவ்வளோ ஸ்டிச்சஸ் 92 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 35 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த பீஸ் நம்ம இப்படி என்ன பண்ணியிருக்கோமோ அதே எக்ஸாக்டாக இருக்கணுங்க. ஒரு ஸ்டிச்சஸ் கூட அதிகமாகவும் ஒரு ரோ கூட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு பீஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு டவல் மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பெருசாக பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் இதுக்கெல்லாம் நெக்கெல்லாம் நம்ம ஒரு ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெயினாக ஒன்று போட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக அடுத்தது வந்து எப்படி பாதி பிரித்து போடுறது, அதுக்கப்புறமா ஷோல்டர்ஸ் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த டவுன் பார்ட்லேருந்து இந்த ஷோல்டர் பார்ட் வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ் தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. குழந்தைங்க ட்ரெஸ்லேருந்து யார் ட்ரெஸ் வேணாலும் வைங்க. சின்ன பாப்பா ஒரு 2 இயர்ஸ் பாப்பா ட்ரெஸ் இருந்தால் அவங்க ட்ரெஸ் கூட வச்சுக்கோங்க. அவங்க டிஷர்ட்டில் இந்த பக்கம் அதிகமாக 1 இன்ச்சும் அந்த பக்கம் அதிகமாக 1 இன்ச்சும் விடுற மாதிரி 1 இன்ச் என்னங்க 2 இன்ச் வேணாலும் விடலாம். ஏன்னா லூஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 இன்ச்சு விடுற மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹைட் வந்து இந்த ஷோல்டர் லென்த்துக்கு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் இறக்கமாக வேணும்னா மறுபடியும் கூட நீங்கள் 2 ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க அளவு. சரிங்களா? இப்போ இந்த இதை ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து தான் நான் ஷோல்டரும் கையும் எப்படி வைக்கிறது, அப்புறம் நெக் இது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்ல ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் சொன்ன ஒர்க் வந்து 2 பீசஸாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா? ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து அக்ரிலிக் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இது ஃபுல்லாக இது எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருப்பேங்க. நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக காட்டன் த்ரெட். சரிங்களா? பாருங்கள், 2 சைடும் இதே மாதிரி நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி 2 சைடும் வந்து ஒர்க் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃபுல் பார்ட் வந்து 2 சைடும் ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன். ஒரு லைன் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே, ஒரு லைன் ஃபுல்லாக ஒன்று ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரி 2 லைன் ஒர்க் பண்ணிட்டேங்க. சரி, அது மாதிரி 2 சைடு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பார்டர் மாதிரி மற்ற கலர் யூஸ் பண்ணி ஒரு 3 லைன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம டிஷர்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிடுங்க. நீங்கள் சேம் கலர் ஒர்க் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த நேரம் கலர் வந்து டிஃபர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிளான ஒர்க்குங்க. இப்போ நான் அந்த ட்ரெஸ் வச்சுருந்த அளவுக்கு நான் ஹைட்டு கொண்டு வந்துட்டேன். ஹைட்டு கொண்டு வந்த பிறகு நம்ம தலை வந்து உள்ளே போகணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு வந்து அந்த டிஷர்ட் வச்சிங்கனாவே தெரியும் நம்மளுக்கு. பாருங்கள், அந்த அளவுக்கு நான் சர்க்கிள் வந்து பாருங்கள், அந்த டிஷர்ட்டோட நெக் போர்ஷன் அளவுக்கு சர்க்கிள் விட்டுட்டு நம்ம தலை உள்ளே போகணும் இல்லைங்களா? ஏன்னா இது வந்து புல் ஓவர் மாதிரி தான். அதனால் அதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் ஃபஸ்ட்டு இந்த 2 சைடு ஒர்க்கும் முடிச்சதையும் 2 பார்ட்டையும் ஒன்றா வச்சு அந்த நம்ம தலை போகிற அளவுக்கு ஸ்பேஸ், புரிஞ்சுதுங்களா? தலை போகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு பாருங்கள், இங்கே வந்து நான் இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் குரோஷே, அதாவது ஸ்டிச்சுக்கு ஸ்டிச் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றா இந்த கிளாத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு பாருங்கள், இந்த ஸ்டிச் வழியாக க்ரோஷே நீடில் வச்சு நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி போடுற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அயன் நீடில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ ஸ்டிச்சஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதை கவுண்ட் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டலாக இங்கே 13 விட்டுருந்தேன்னா இங்கேயும் அதே மாதிரி 13 விடணும். 13 விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து பாருங்கள், ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற டிஷர்ட்டில் வந்து ஆர்ம் ஹோல் வந்து பாருங்கள், இது வரைக்கும் தான் ஆர்ம் ஹோல் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வந்து ஆர்ம் ஹோல் நீங்கள் எவ்வளோ விடணும்னு தோணுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. அந்த டிஷர்ட் வச்சே தான் இவ்வளோ தாங்க அளவு. அந்த டிஷர்ட் வச்சு ஆர்ம் ஹோல் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஆர்ம் ஹோல் இடத்துலேருந்தே நம்ம இப்படி இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எப்படி இருந்து இங்கேருந்து இப்போ ஆர்ம் ஹோல் இது வரைக்கும் வேணுன்னா நான் இது வரைக்கும் விட்டுருக்கேன் இல்லைங்களா? இது வரைக்கும் விட்டுருக்கேன்னா இந்த நேர் உள் சைடாக மடிச்சுக்கோங்க. உள் சைடாக மடிச்சுட்டு இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுருந்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த நேர் போட்டேன்னா கரெக்டாக இந்த லைனை அப்படியே மார்க் பண்ணி கொண்டு வரேன். இந்த லைன் மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடம் வந்ததையும் இங்கேயும் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 2 சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஷோல்டர் அதோட முடிஞ்சதுங்க. உங்களுக்கு வந்து அப்படியே பிளெயினாக போகுதுன்னா இதே மாதிரி நீங்கள் பிளெயினாக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். அதாவது உங்கள் டிஷர்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு
தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீ கொடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து போடும்போது நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப டைட்டாக போடாமல் லூஸாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், அதுக்கப்புறமா மற்ற ஒர்க் எல்லாம் முடித்த பிறகு லாஸ்ட்டில் இந்த மாதிரி கைக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். அது வந்து என்னென்னா ஒரு 3 செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 3 செயின்ஸ் போட்டு எல்லா ஸ்டிச்லேயும், ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக டபுள் குரோஷே தான். இந்த லைன் டபுள் குரோஷே, இந்த லைன் எல்லாமே டபுள் குரோஷே தான். அப்போ டபுள் குரோஷே ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 தடவை டபுள் குரோஷே, ஒரு ஸ்டிச்சில் 2 தடவை டபுள் குரோஷே. அந்த மாதிரி ஒரு ஆர்ம் ஹோலில் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் நான் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த ட்ரெஸ் அதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த ஃபுல் இது மேக்கிங் வீடியோ வந்து பண்ணலங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒர்க் பண்ணுற பேட்டர்னில் இந்த ஒரு லைன் மட்டும்தான். இந்த 2 சைடு ஒர்க் பண்ணுறோம். இங்கேயும் நெக்கு கொஞ்சம் இட விட்டுட்டு, அதாவது தலை உள்ள புதுற அளவுக்கு இட விட்டுறோம். விட்டுட்டு இங்கேயும் சிங்கிள் குரோஷே போட்டுறோம். அப்புறம் சைடை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கைக்கு ஒர்க் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாவே போதும், நீங்கள் இந்த கார்டிகன் ஒர்க் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே வந்து அக்ரிலிக்கில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. நான் ஒர்க் பண்ணது வந்து ஃபுல்லாக காட்டன். பாருங்கள், இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த காட்டன் த்ரெட் வந்து உங்களுக்கு ரேட் கூட இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. அதாவது இந்த கலரில் 100 கிராம்ஸ், இந்த கலர் 100 கிராம்ஸ், அதுக்கப்புறமா இந்த கலர் 100 கிராம்ஸ் எடுத்திருந்தேன். என்கிட்ட ஒரே கலர் இல்லை, அதனால் கலர் வந்து மாற்றி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக 250 கிராம்ஸ். இந்த பிங்க் வந்து கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? 250 கிராம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் சேம் கலர்ஸே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா அக்ரிலிக் காட்டனுங்க. பாருங்கள், பியூர் காட்டன், கொஞ்சம் கூட நம்மளுக்கு அக்ரிலிக் மிக்ஸ்டு கிடையாது. பியூர் காட்டன் 1 mm த்ரெட். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கவுன், அப்புறம் வீட்டுக்கு போட்ட மாதிரி ட்ரெஸ் மேக் பண்ணுறீங்க, பேண்ட் எல்லாம் மேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அக்ரிலிக் த்ரெட் வேண்டாம். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவுமே சூடாகவும் இருக்கும், அதே மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து லைவ் போடும்போதெல்லாம் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அக்ரிலிக்கில் போட்டிங்கன்னா சூடாகவும் இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும். அதே டைம் நீங்கள் இந்த மாதிரி காட்டன் வியர் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி காட்டன் இது வியர் பண்ணால் உங்களுக்கு எந்த இது இருக்காது. அதே மாதிரி நல்ல கேப்ஸ் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கேப்ஸ் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டு அந்த பெட்டிக்கோட் வந்துட்டு சும்மா நார்மலான காட்டனில் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு கூட நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், உள்ளே போட்டு இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பியூர் காட்டன். உங்களுக்கு டிசைன் பாருங்கள், ஒர்க் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்களா? ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து நான் பின்ன இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருப்பேன். பாருங்கள், ஆனால் வந்து கொஞ்சம் நான் டைட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை விட கூட கொஞ்சம் லூஸாக போடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது ஃபேண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நல்ல கலராக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம ஒரு கவுன், அதாவது இதே சேம் த்ரெட் யூஸ் பண்ணி பாப்பாங்களுக்கு வந்து எப்படி கவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கவுன் வச்சு நான் பண்ணுறேங்க. அளவெல்லாம் நீங்கள் வந்து அதில் நான் என்ன அளவு சொல்கிறேனோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பெரிய பசங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கே பண்ணலாம். வீட்டில் இருக்கிறதுக்கு, இந்த லீவுக்கு சும்மா வீட்டில் போட்டுக்கிறதுக்கே பண்ணலாம். குழந்தைகளுக்கு பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ த்ரெட்ஸ் தேவைப்படாது, கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், காட்டன் த்ரெட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருக்குங்களா? அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்டில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து நான் நடத்துகிறதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதிக பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ் கேட்டிருந்தீங்க, அதனால் இது ஒரு மாடல் நான் பண்ணியிருக்குங்க. இது வந்து சிம்பிளான மாடல்னால நான் வந்து டுட்டோரியல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து கவுன் பேட்டர்ன் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியலாக மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸஸும் போயிட்டுருக்கு. இந்த சம்மர் கிளாஸஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னமோ கற்றுத்தர்றீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கிராஃப்ட்ஸ் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கிராஃப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? பாருங்கள், அவங்களுக்கு ஓனாக அவங்களே ட்ரெஸ் மேக் பண்ணலாம், டாய்ஸ் மேக் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுங்க. ஓகேங்களா? எல்லா கிளாஸஸும் போயிட்டுருக்கு. மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்க விருப்பப்படுறீங்களோ அதுவும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி த்ரெட்ஸ் வேணாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.